இன்னைக்கு தவக தலைவர் விஜய் விசாரணைக்காக சிபிஐ விசாரணைக்காக கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போயிருக்கிறாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது நாள் வரைக்கும் மகாராஜா மாதிரி மாமன்னன் மாதிரி மட்டுமே, இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா மைனர் குஞ்சு மாதிரி மட்டுமே காட்சி அளிச்சுக்கிட்டு இருந்த பொதுமக்கள் மத்தியில் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருந்த விஜய்னா முதல் முறையாக ஒத்து நாப்பில் உட்காந்து பொறுப்பாக பதில் சொல்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் யாருமே பேசாத ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அனில்னாவுடைய கடந்த 2 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அவர் செய்யவே விரும்பாத ஒரு வேலையை இன்னைக்கு அவர் செய்ய இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இதை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்கணும். யாருமே அதை பற்றி பேசலை. சரி, யாருமே பேசலாம், என்ன நாம பேசுவோம். விஜய் விரும்பாத ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாருன்னு வைங்களேன். அரசியலில் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ, அரசியலில் தான் எதை செய்யாமையே அதிபராயிரணும்னு நினைச்சாரோ அதை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. ஒரு வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். இதில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடியே விஜய் இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறார்ல, அதில் சரியுதில்ல அவரோட இமேஜ், அதில் வீழுதில்ல அவருடைய சூப்பர்மேன் இமேஜ், சூப்பர் ஹீரோ இமேஜ், அதை தூக்கி நிறுத்துறதுக்காக அந்த பக்கம் அனில் கும்பல் ஊடகங்களை வச்சு உருட்டுன்னு உருட்டுது. அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேசிட்டு போயிடுவோம். ரைட், மேட்ருக்கு வர்றேன். அதாவது கரூர் துயர சம்பவம் சம்பந்தமாக விஜய் சிபிஐ என்கொயரிக்காக இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இது அவருக்கு தனிப்பட்ட முறையில் தனி மனிதனா இண்டிவிஜுவலா அவருக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரை இமீடியட்டா பிடிச்சி ஜெயிலில் போட்ட போறதில்ல, ஆயுள் தண்டனை கைதி ஆக்குற அளவுக்கு இது சீரியஸான விஷயமும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் இந்த சம்பவம் சம்பந்தமா விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. இந்த சிபிஐ என்கொயரிங்கிறது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் பெரிய நெருக்கடி எதையும் கொடுக்க போறதில்ல. அவர் அந்த சம்பவம் தொடர்பான தன் தரப்பு விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக போயிருக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச தன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்றதுக்காக போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். அதை வச்சு அவருக்கு பெரிய நெருக்கடியெல்லாம் சிபிஐ மட்டும் இல்லை, வேற யாராலையும் கொடுக்க முடியாது. கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. ஆல்மோஸ்ட் அது விபத்து தான். அது உண்மையிலேயே முழுமையான விபத்தா இல்லை அதுக்கு பின்னாடி எதுவும் திட்டமிட்ட சதி செயல் இருக்குதா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் சிபிஐ எல்லாரும் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதில் அவர் கண்ணு முன்னாடி, விஜய் கண்ணு முன்னாடி அந்த சம்பவம் நடந்ததுனால அவர் தரப்பு விளக்கங்களையும் கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கிறாங்க. இவர் தன் தரப்பு விளக்கம்னு எதையாவது சொல்ல போறாரு. அவ்வளவுதான். இது விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் எந்த பெரிய நெருக்கடியும் கொடுக்க போறதில்ல. ஆனால் அரசியல் ரீதியாக அவருக்கு இது பெரிய நெருக்கடியா பெரிய பின்னடைவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுல எல்லாம் சந்தேகமே கிடையாது. தன்னையே காப்பாற்றிக்க துப்பு இல்லாத விஜய் நம்மளையெல்லாம் காப்பாற்ற போறாரான்னு அணில் குஞ்சுகள்லேயே கணிசமான ஆட்கள் யோசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவருடைய சூப்பர்மேன் சூப்பர் ஹீரோ இமேஜில் இது சின்னதாக, ரொம்ப சின்னதாவது ஒரு ஓட்டையை போடும். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அந்த பக்கம் பல கிறுக்கணுங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறானுங்கன்னா விஜய்க்கு இது சிம்பத்தியை கிரியேட் பண்ணா, விஜய் மேலே பரிதாபம் வர்ற மாதிரி இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது விஜய்க்கு அனுகூலமாக தான் போய் முடியும், அவருக்கு ஆதரவாக தான் போய் முடியும் அப்படின்லாம் விவரம் தெரியாமல் சில லகட பாண்டிகள்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. அணில் குஞ்சுகளும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. விஜய்க்கு பரிதாபத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜனம் பரிதாபப்படுற நிலைமையில எல்லாம் இல்லை. ஜனம் கெத்தான ஆளை தான் விரும்புமே தவிர மூக்க சிந்திக்கிட்டே ஒப்பாரி வைக்கிற ஒருத்தனையும் வெகுஜனம் நம்பாத. அதனால விஜயோட சூப்பர் ஹீரோ இமேஜுக்கு இது ஒரு பெரிய டேமேஜ் தான். விஜய் அங்கே போய் சிபிஐ ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்து பதில் சொல்ல போறாருங்கிறதெல்லாம் அவருடைய சூப்பர்மேன் இமேஜை கண்டிப்பாக சின்னதாக, ரொம்ப சின்னதாகவாவது பாதிக்கும். வெகுஜனம் கண்டிப்பாக நம்பாது. விஜயால் அவரையே காப்பாற்றிக்க முடியல. அவருக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. இவர் நாட்டை ஆள போறாரா, நம்மளை அதிகாரம் பண்ண போறாரா, இதெல்லாம் இத்து போன பீத்த கதைன்னு தான் வெகுஜனம் எடுத்துக்குமே தவிர சிம்பத்திக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை. இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது, அனில்னா கும்பலுக்கும் இது தெளிவாக தெரிஞ்சிருக்குது. இப்படியே போனால் வெகுஜனா நம்ம மேலே நம்பிக்கை இழந்துடும். இன்ஃபேக்ட் அணில் குஞ்சுகள்லேயே கணிசமான ஆட்கள் காரி துப்பிட்டு வெளியே போயிடுவானுங்கன்றதெல்லாம் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால் விஜயோட சரிஞ்சு போன இமேஜை, சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இமேஜை தூக்கி நிறுத்துகிற வேலையை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்களை வச்சு உருட்டுன்னு உருட்டுறாங்க. நேற்று ஃபுல்லாக என்ன நியூஸுங்கிறீங்க? விஜய் டெல்லிக்கு போகிறது வெறும் சிபிஐ என்கொயரிக்காக மட்டும் இல்லை. அவர் நினச்சிருந்தா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை வேற வகையில் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்டிருக்கலாம். விஜயோட திட்டமே வேற. விஜய்கிட்ட பிளான் பி பிளான் சி எல்லாம் இருக்குது அப்படின்னு ஊடகங்கள் உருட்டுன்னு உருட்டுது. சரி, என்னதான் சொல்றாங்கன்னு எட்டி பார்த்தா அது இத்து போன பீத்த கதை தான். விஜய் அங்கே போய் இது வரைக்கும் இந்தியாவை ஆண்ட, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியோடைய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சு பேச போறாரு. அதற்கப்புறமா கூட்டணி குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாரு. விஜய் டெல்லியில் சந்திக்கிற அந்த விஐபிகள்ங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருக்க போகுது
அப்படின்னு உருட்டுன்னு உருட்டுறானுங்க. ஊடகங்கள் மூலமா நேற்று அனில்னா கும்பல் உருட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள. சிபிஐக்கு பயந்துகிட்டுலாம் விஜய் டெல்லிக்கு போகலப்பா, அவர் கூட்டணி குறித்து பேசுறதுக்கு தான் போறாரு, அங்க முக்கியமான ஆட்களை எல்லாம் சந்திச்சு கூட்டணி குறித்து ஒரு முக்கிய முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற உருட்டை தான் நேற்று முழுக்க அவங்க உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. ஊடகங்களை வச்சு உருட்டி தள்ளிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வரும். சரி, விஜய் அங்க போய் முக்கியமான ஆள் யாரை சந்திக்க போறாரு? இந்தியாவை இதுக்கு முன்னாடி இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியின் முக்கிய நிர்வாகிகள்னா ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மோடி, அமித்ஷா தான். இவங்க நேரடியாக சந்திக்க போறாரா? இவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரா? என்னடா இத்து போன பீத்த கதைகளை சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அதுக்குண்டான பதிலையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது முக்கிய நிர்வாகிகளோட சேர்ந்து இவர் முக்க போறாருன்னா உடனே மோடி, அமித்ஷா, சோனியா, ராகுல் ரேஞ்சுக்கு நீங்க யோசிக்க கூடாது. அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. அந்த கட்சிக்கு முக்கியமான ஆட்களா இருக்கிற அதாவது மோடி, அமித்ஷா, ராகுல், சோனியா எல்லாம் யாரு சொன்னா கேட்பாங்களோ அந்த பவர்ல இருக்கிறாங்கல்ல, அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களோட விஜய் அங்க டெல்லியில தங்கி இருந்து பேச போறாரு. அந்த அளவுக்கு விஜய் தெளிவா திட்டம் போட்டாரு. அடுத்தது அவங்க தான் அதுக்கு முன்னாடி இருப்பாங்க ஆட்கள், அவங்கள சந்திச்சு பேச போறாரு அப்படின்னு உருட்டி தள்ளினானுங்க. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் உள்ளுள்ளாயிதான்னு வைங்க. இல்லைன்னா இந்த பதிலு கூந்தலை இவங்க எதுக்கு சொல்றாங்க? அமித்ஷா, ராகுல் காந்தி அளவுக்கு கிடையாது, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற ஆளுகளை பார்த்து பேச போறாரு அப்படின்னு இவங்க உருட்ட வேண்டிய அவசிய கூந்தலை எங்கிருந்து வருது? இதெல்லாம் தாண்டி விஜயோட உருப்படி அவரை எவனும் கூட்டணி வைக்க மாட்டான். விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரே ஒரு கும்பலுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. குடியை கெடுக்கிற கும்பல் தான் விஜயோட போய் சேரும். மற்றபடி வாழ வைக்கணும்னு நினைக்கிற எவனா விஜயோட இந்த எலெக்ஷன்ல கூட்டணிக்கு போக மாட்டான். அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுங்க. குடியை கெடுக்கிற கும்பல் மட்டும்தான் விஜய் கூட கூட்டணிக்கு போவான். அந்த பக்கம் எடப்பாடியார் குடியை எப்படியாவது கெடுத்தாங்கன்னா அதிமுகவை ஆட்சிக்கு வராமல் எப்படியாவது தடுத்தாகணும்னு ஒரு கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த கும்பல் தான் அதிகபட்சமாக விஜயோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதே தான் இந்த சைட்லையும் காங்கிரஸ் அங்கே பலரை குடியை கெடுத்த மாதிரி கெஜ்ரிவால் குடியை கெடுத்து, தேஜஸ்வி குடியை கெடுத்து, டெல்லியில் பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் என்ன குடியை கெடுக்கிற வேலை தான். ஸோ ஸ்டாலின் குடியை கெடுக்கணும், டிஎம்கே குடியை கெடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் காங்கிரஸ் விஜயோட கூட்டணிக்கு போகும். மற்றபடிக்கு வாழ வைக்கணும்னு நினைக்கிற, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற யாருமே விஜயோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஆனா இந்த குடியை கெடுக்கிற கும்பல்லாம் விஜயோட கூட்டணி சேர்ந்து விஜய் குடியையும் கெடுத்துருங்கிறது வேற விஷயம். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான், அது ஒரு நல்ல விஷயம் தான் வைங்க. அடிப்படையில் குடியை கெடுக்கிற கும்பல் மட்டும்தான் விஜயோட கூட்டணிக்கு போகும். வேற யாரும் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்தான ஆளு கிடையாது. விஜய் அடிப்படையிலேயே ஒரு தொடநடிக்கு ஒரு வெத்து வேட்டுங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் அத்தனை பேர்த்துக்கு தெரியும். ஸோ திரும்பவும் சொல்றேன், குடியை கெடுக்கணும்னு நினைக்கிற இவங்க குடியவோ அவங்க குடியவோ எப்படியாவது கெடுத்தே ஆகணும், அவங்க தோத்தே ஆகணும், கெட்டு நாசமாக போகணும்னு நினைக்கிற ஆட்கள் மட்டும்தான் விஜயோட கூட்டணிக்கு போவாங்க. அதனால இவர் டெல்லியில போய் பேசி கிழிக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒரு கூந்தலும் இல்லை. அதனால அனில்னா டெல்லிக்கு போய் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு, புடுங்கி நட்டுருவாருங்கிற இந்த பீத்த கதையெல்லாம் வேற எங்காவது போய் சொல்லுங்கடா அனில் குஞ்சுகளா. நீங்க வேணும்னா அப்படி நினைச்சு ஆர்கசம் அணிஞ்சு அன்றாயிரம் நினைச்சிக்கிட்டு படுத்து கிடங்க. அங்கெல்லாம் ஒரு கூந்தலும் நடக்க போறதில்ல. இவர் அங்கே போக போறாரு, கேள்விகளை கேட்டு விரட்டி விட போறாங்க, அவ்வளவுதான். அதிகபட்சமாக இவர் வேணும்னா பிஜேபியோட போய் சேரலாம், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸோட போய் சேரலாம், டோட்டலாக சரண்டர் ஆகலாமே தவிர இவர் போய் அங்கே பேசி கிழிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த போலீஸ் பாதுகாப்பு கேட்குற அந்த இத்து போன பீத்த கதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. தம்பி, டெல்லி பாதுகாப்பாக தான் இருக்குது, நீங்கள் பொத்துனாப்பில் வந்துட்டு பொத்துனாப்பில் போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, போலீஸ் பாதுகாப்பும் தேவையில்லை, ஒரு கூந்தலும் தேவையில்லை, இந்த மாதிரி அலப்புற கூந்தலை பண்ணுற வேலையை நிப்பாட்டிங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களால் தான் மற்றவங்களுக்கு ஆபத்து இருக்குதே தவிர டெல்லியில் இருக்கிற யாராலையும் உங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. பொத்துனாப்பில் வந்துட்டு பொத்துனாப்பில் போயிடணும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக சொல்லித்தான் இப்போ வர வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு தான் அணிலாம் கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டையோட நல்லா கலர்ஃபுல்லாக காலையிலேயே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்லன்னு வைங்க. எத்தனை மணிக்கு என்கொயரினே தெரியலினாலும் 7 மணிக்கு கருப்பு பேண்ட்டு கருப்பு சட்டோட பொத்துனாப்பில் கிளம்பிட்டாப்ல. இப்படி பொறுப்பாக கரூருக்கு போயிருந்தா இப்போ டெல்லிக்கு போக வேண்டிய அவசிய கூந்தலே வந்திருக்காது. அதுதான் எல்லாத்தையும் அரசியலாக்கணும், அப்பாவி ரசிகர்களின் உணர்வை தூண்டி ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு எச்சக்கலத்தனமாக பிளான் பண்ணால் அது இப்படி தான் வந்து நிற்கும். இதை விஜய் புரிஞ்சுக்கிட்டாப்புலன்னா நல்லது. விஜய்க்கு புரியுதோ இல்லையா, அனில் குஞ்சுகள்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ரைட், இப்போ அந்த முக்கியமான மேட்ருக்கு வர்றேன். அதாவது அனில்னாவின் அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு வலுவான சம்பவம் இன்னைக்கு நடக்க இருக்குது. அதாவது விஜய் முதல் முறையாக தன் அரசியல் வரலாற்றில், இந்த கடந்த 2 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக
பதில் சொல்ல போறாரு. பதில் சொல்ற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இது ஒரு வகையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது விஜய் எல்லாம் எப்பேற்பட்ட அயோக்கியம், என்கிட்ட எந்த கேள்வியும் யாரும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது, எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், யாரும் என்னை அப்ரோச் பண்ணவும் முடியாது, ஆனால் அடுத்த அதிபர் நான் தான், நீங்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைக்கணும், முதலமைச்சராக்கணும், உங்களை ஆளுற அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிற அயோக்கியம். என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியக்கூடாது, ஆனால் உங்களை ஆளுற அதிகாரத்தை எனக்கு கொடுக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருப்பான். விஜயெல்லாம் அந்த டைப் அயோக்கியம் தான், கடைஞ்செடுத்த அயோக்கியம் தான். இப்போ பார்த்தீங்க, பொத்து நாப்புல உட்காந்து பதில் சொல்ல போறாப்புல. முதல் முறையா அரசியல்ல விஜய் கிட்ட கேள்வி கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுதான் விஜயுடைய திமிர்த்தனத்துக்கும் தெனாவட்டுத்தனத்துக்கும் இந்த மக்களை போற போக்கில் இந்த கிள்ளுக்கீரியா நினைக்கிற அயோக்கியத்தனத்துக்கும் கிடைச்ச முதல் அடி, வலுவான அடி. இந்த மாதிரியான அடிகள் தொடர்ந்து கிடைக்கணும். நீங்க என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா மிஸ்டர் விஜய்? உங்ககிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது, உங்களை யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது, ஆனா அடுத்த அதிபர் நான் தான் சொல்லிட்டு தெரியுவீங்க, எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாங்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கணும், அப்படி தான் பேசிக்கிட்டு தெரியுவீங்க. திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய புடுங்கியா, அவ்வளோ பெரிய என்ன மகானா, மகாத்மாவா? வாங்க, பொத்து நாப்பில் உட்காந்து பதில் சொல்லிட்டு வாங்க. இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. இந்த லகுட பாண்டிகள்லாம் இமீடியட்டாக காணாமல் போயிட்டாங்க, கவனிச்சிங்களா? ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அருண்ராஜ், இன்னும் பிற லகுட பாண்டிகள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் 5 நாளாக தலைமுறை ஆகிட்டாங்க, கவனிச்சிங்களா? ஏன்னா எதாக இருந்தாலும் விஜய் என்கொயரிக்கு போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பாலிடிக்ஸை பேசுவான். இந்த ஆள் அங்கே போய் ஏதாவது உளறி வைக்க, எதையாவது பதில் சொல்ல தெரியாமல் சொல்ல, எல்லாத்தையும் திரும்ப என்கொயரிக்கு கூப்பிட்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கும் இருக்குன்னு தானே. அதனால தான் அனைவரும் பொத்துனாக்குள்ள அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அடிப்படையில் விஜயெல்லாம் ஒரு வெத்து வேட்டு. அவர்கிட்ட இருக்கிற இந்த 4 சினிமா இத்து போன பீத்த பஞ்சு டைலாக்குகளை தவிர பாலிடிக்ஸுங்கிறதெல்லாம் 10 பைசாவுக்கு சமமாக கூட கிடையாது. அந்த அளவுக்குலாம் அரசியல் அறிவும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுங்கிறதெல்லாம் அணில் குஞ்சுகளுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு தெரியும்ல. ஆதவு, புஷி, அருண்ராஜுக்கெல்லாம் அது நல்லாவே தெரியும் தானே. விஜயை நேருக்கு நேர் உட்கார வச்சு 4 கேள்வி கேட்டால் போதும், 4 கேள்வி கேட்டால் போதும், விஜயெல்லாம் எப்பேற்பட்ட வெத்து வேட்டுங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருங்கிறதெல்லாம் அணில் குஞ்சுகளுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், அப்பாவி அணில்களுக்கு வேணும்னா அதை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியும் தானே. அதனால தானே விஜய் ப்ரெஸ் மீட்டே வைக்க மாட்டேங்கிறாரு. விஜயெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஒரு 4 ப்ரெஸ் மீட்டில் இவங்க 4 கேள்விகளை மடக்கி கேட்டால் சோழி முடிஞ்சுது, அவ்வளோதான். விஜயோட அரசியலையே ஊற்றி மூட வேண்டிய அவசியமெல்லாம் வந்துருங்கிற விஷயமெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், அப்பாவி அணில்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், அருண்ராஜ் வகையராளுக்கு தெரியும்ல, புஷி ஆனந்துக்கு தெரியும்ல, ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும்ல. அதனால தான் அத்தனை பேரும் பொத்துனாப்புல இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ கடந்த 4-5 நாளாக விஜய்க்கு இவங்க ட்ரைனிங் கொடுக்குற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க தலைவரே, உங்கள் யோகித கூந்தல்லாம் என்னன்னு தெரியும். 2 கேள்வி இப்படி குறுக்க மறுக்கன்னு மாற்றி கேட்டால் நீங்கள் உளருவீங்கன்ற அந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அணில் குஞ்சலுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியாதா? அதனால உட்காருங்க, முதல்ல நாங்கள் சொல்கிறத கேளுங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில தான் திரும்ப சொல்றீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அப்படி சொல்லி தான் தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வலுவான பிராக்டிக்ஸுகளை 4-5 நாளா இவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், விஜய் ஒரு வெத்து வெட்டுங்கிறது இந்த பீத்த கூந்தலானவங்களுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், அவங்களுக்குமா தெரியாது. இந்த உட்காருங்க தலைவரே, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில தான் சொல்றீங்க. 3 to 10 பர்மிஷன் வாங்கியிருந்தோம், 7 மணி வாக்கில் போனோம், பேசணும், வந்துட்டோம், அவ்வளவுதான். அதை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அங்கே நடந்த அசம்பாவிதத்தை பற்றி எங்களுடைய மொத்த கருத்தே இவ்வளோதான் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறீங்க, வேற எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் போனோம், பேசணும், வந்தோம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருந்தோம், அந்த டைமுக்குள்ளே போயிட்டு பேசிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இதை தவிர இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் திரும்ப சொல்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்றீங்க. நாங்க அப்படித்தான் சொல்லிட்டு வந்தோம். ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போய் இதே மாதிரி சொல்லிட்டு வர்றீங்க. எதையாவது உளறி கொட்டி தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிரையும் பார்த்துங்க அப்படின்னு. லகுட பாண்டிகள்லாம் அணில்னாவை மிரட்டி இருக்கிறதுக்கெல்லாம் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. என்ன திரும்பவும் சொல்றேன், இவரோட யோகிதை என்னன்னு அவங்களுக்கு தெரியும் தானே. 2 கேள்வியை விட்டு திருப்புனா போதும், தலைவன் உளறி கொட்ட ஆரம்பிச்சிருவாப்புல, தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாப்புலங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த மேடையில் டிவி கேடா அப்படிங்கிற எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட், அங்க யார் என்ன எழுதி கொடுத்திருப்பா? இந்த ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் வகையரா லகுட பாண்டிகள்லாம் விஜய் கூட தொடர்ச்சி
தொடர்ச்சியாக இருப்பாங்களா இல்லையான்றதைய விஜயுடைய இந்த சிபிஐ என்கொயரிக்கு அப்புறமா தான் தெரிய வரும். என்ன விஜய் தான் சம்பவம் பண்ணுறதுல பெரிய சூப்பர் மேனாச்சு, இவங்களுக்கு ஒரு வலுவான சம்பவத்தை பண்ணி விட்டாப்லனா தேரை இழுத்து தெருவில் விட்டாப்லனா, அதனால எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் முதலாக அரசியலில் பதில் சொல்லியே ஆக வேண்டிய பொறுப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தும் நமக்கு புரியாமல் இல்லை. இதை பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற பேராபத்தெல்லாம் இருக்குது தான், நான் அதை மறுக்கலை. இதை வச்சு விஜய் அவங்க கார்னர் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், அந்த ஆபத்தெல்லாம் இருக்குது தான், ஆனால் அதை நான் மறுக்கலை. ஆனால் பிஜேபியோட ஒப்பிடும்போது இவங்க தான் பேராபத்தான கும்பல். என்ன பிஜேபி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். பிஜேபியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, களத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு கணிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ பிஜேபியை களத்தில் எதிர்கொண்டுடலாம், மக்கள் மத்தியில் பிஜேபியோடைய பித்தலாட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்திடலாம், பிஜேபியை ஓட்டரசியலில் வீழ்த்திடலாம். அது மேட்ரு இல்லை. ஆனால் இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணும்னே யாருக்கும் தெரியாது. கரூரில் கண்ணு முன்னாடி 40 பேர் சாகுறாங்க, அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் அப்படியே போய் பனையூரில் படுத்துக்கிட்டாப்புல இந்த கட்சி தலைவர் வெத்து விஜய அங்க அநியாயமா 40 பேர் பரிதாபமா செத்து போயிட்டாங்களேன்ற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம, அதுக்கு இவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்களேன்ற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம, அவங்க மேலே எந்த பரிதாபமும் இல்லாமல் வி ஸ்டாண்ட் வித் விஜய், நாங்கள் விஜய்னா கூட நிற்கிறோம் அப்படின்னு போஸ்ட் போடுறானுங்க, ட்ரெண்ட் பண்ணுறானுங்க, அதை ஒரு வேலையாக செய்கிறானுங்க. அந்த கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்டை தற்கூரி கும்பலானுங்க. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகிறது? இந்த கொடூர கூமுட்டை கூட்டம் என்ன பண்ணும்னு யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட ரொம்ப சின்னதாக ஓட்டரசியலில் வெற்றி பெற்றால் கூட அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தான். பல வருடங்கள் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க அம்பலப்படணும், அசிங்கப்படணும். இவங்களோட வேட்டுத்தனம் வெகுஜன மக்களுக்கு நல்லாவே புரியணும். அதுக்கு இந்த சிபிஐ என்கொயரியெல்லாம் ரொம்ப சின்னதாவது உதவும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.